உலகத்தில் பல பேரை ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய நோயான நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய், சுகர். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வேகமாக குறைச்சி சுகரை கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. வாரத்துக்கு 2 முறையோ அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையோ இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் இன்னும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு வரகரிசி சேர்த்துக்கிறேன். சூப்பரான பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த அரிசி தான் வரகரிசி. 1 டம்ளர் வரகரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பைத்தம்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இதில் தண்ணி ஊற்றி 2 முறை 3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இதில் நம்ம 1 டம்ளர் வரகரிசியும் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கோம். அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரால் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால் தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பொங்கல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம நார்மலாக செய்கிற பொங்கலை விட இந்த பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் கட்டாயமாக சேர்த்தே ஆகணுன்ற அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் போல் விட்டுக்கலாம். அரிசியை ஊற வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் விட்டாலே போதும். ஊற வைக்காமல் அப்படியே செய்கிறீங்கன்னா 3 விசில் போல் விட்டுக்கலாம். இப்போ விசில் வந்து நின்றதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வரகரிசி பொங்கல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அரிசியில் நீங்கள் நார்மலாக சாதம் கூட வடித்து சாப்பிட்லாம். ஆனால் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற அரிசியை சாப்பிட்டு பழகுறதுனால இது வந்து நார்மல் அரிசியாக வடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பொங்கல் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். முழு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூடவே ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிளகு சீரகம் முந்திரியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். முந்திரியோட நிறம் மாறி வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க இதை அப்படியே எடுத்து பொங்கலில் கொட்டி நல்லா கிளறிட வேண்டிதான். ரொம்பவே ஆரோக்கியமான டேஸ்டான வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சட்னியோடு சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகரை அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான அரிசி தான் இந்த வரகரிசி. அதே மாதிரியே தேவையில்லாத உடல் எடை ஊழச்சதையை குறைக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. ஸோ உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடுங்க. நம்ம உடல்நிலை சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல் உறுப்புகள் சீராக இயங்குறதுக்கும் உடம்புக்கு நிறைய சத்துக்கள் தேவை. தாது சத்து, இரும்பு சத்து, விட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் இப்படின்னு பல சத்துக்கள் தேவை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வரகரிசியில் இருக்குது. ஸோ ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சுகர் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.